வக்பு சட்டத்திருத்த மசோதா மாநிலங்களவையிலையும் 128 வாக்குகளோடு ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டிருக்கு. எதிர்த்து வாக்கு பதிவானது 95 தான். அதுல 4 அதிமுகவுடைய எம்பிக்களும் அடக்கம்ங்க. அதிமுக, பாஜக கூட்டணி நெருங்குற மாரி இருக்கிற சூழல்ல எப்படி எதிர்த்து வாக்கு செலுத்துனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இத ஒட்டி ஒரு நீண்ட ஆலோசனையும் அதிமுகக்குள்ளாரையும் ஓடுனது. குறிப்பாக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி, சீனியர் எம்பி திரு தம்பிதுரை கிட்டயும் ஆலோசனை நிகழ்த்தியிருந்தாரு. இந்த நிலையில தான் நாங்க பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தாலும், சிறுபான்மையினர்களுடைய, இஸ்லாமியர்களுடைய நலன் அப்படிங்கிறதுல நாங்க உறுதியா இந்த பக்கம் தான், கொள்கை பக்கம் தான் நிப்போம் அப்படின்னும் உணர்த்துறாங்க. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு இப்படி மெசேஜ தட்டி விடுறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக அ எதிர்த்து வாக்களிக்காம போனாலும் கூட, ஆதரவாக பாஜகவுக்கு தேவையான அந்த வாக்குகள் வந்துரும். 119 ஆதரவு கிடைச்சிரும். ஸோ, நம்ம வெளிநடப்பு செய்யறத விட்டுட்டு, எதிர்த்தே வாக்கு செலுத்திடலாமே, இரட்டை லாபம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள்.